அமீரகத்துல உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் புதுசா குழந்தை பெற்றிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 5 வயதுக்கு உள்பட்ட குழந்தைங்க யாராச்சும் இருந்து அவங்களுக்கு என்ன வேக்சினேஷன் போடணும், அடுத்த வேக்சினேஷன் எங்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடிட்டு இருப்பீங்க. அப்படி தேடுறவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப காஸ்ட்லியா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்ரி டைம் நீங்க கன்சல்டிங் ஃபீ கொடுத்தே ஆகணும். எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறது, எங்க வேக்சினேஷன் போடுவாங்க அப்படின்னு நீங்க தேட வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு. துபாய் ஹெல்த் அத்தாரிட்டி மற்றும் எமிரேட்ஸ் ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த், அதாவது அபுதாபி கவர்மெண்ட், இவங்க எல்லாருமே சேர்ந்து அமீரகத்தில் இருக்கிற 7 எமிரேட்லையும் எத்தனை ரெசிடென்ட்ஸ் இருக்காங்களோ, இந்தியனுக்காக இல்லை, இருக்கிற எல்லா நாட்டு ஆளுங்களுக்காகவும் இல்லை, எல்லா 5 வயதுக்கு உள்பட்ட குழந்தைங்க எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற வேக்சினேஷன் எல்லாத்தையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கொடுக்குறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறமா வேக்சினேஷனுக்கு உண்டான சார்ஜஸோ இல்லை குழந்தைய செக் பண்ணுறதுக்கு உண்டான சார்ஜஸோ எதுவுமே இல்லைங்க. என்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கே, என்கிட்ட கம்பெனி கொடுத்த இன்சூரன்ஸ் இருக்கே அப்படின்னாலும் முதல்ல குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் 30 டேஸ் அம்மாவோட இன்சூரன்ஸே குழந்தைக்கு கவர் ஆகிடுங்க. எந்த பிரச்சனைனாலும் குழந்தைக்கு அம்மாவோட இன்சூரன்ஸே கவர் ஆகிடும். பட் அதுக்கப்புறமா குழந்தைக்கு புதுசாக நீங்கள் இன்சூரன்ஸ் போடலைன்னாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி வேக்சினேஷன் போட்டுக்க வேண்டியதுதாங்க. நான் இன்சூரன்ஸ்லேயே நான் பண்ணிக்குவேனே அப்படி சொன்னால் கூட நீங்கள் முதல்ல டாக்டர்கிட்ட கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்து அந்த கன்சல்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களும் ஊசி போடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த கன்சல்டிங் ஃபீஸ் வேற இருக்கு இல்லையா, அது கூட நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி வச்சிருக்கவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைய பெற்றவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா, புதுசாக குழந்தைய பெற்றுக்கிறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த வாய்ப்பை அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்க சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இது வரைக்கும் யூடியூப்ல யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா தோணுச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு 4 பேருக்கு ஃபார்வர்டும் பண்ணுங்க. நன்றி, உங்கள் அமீரகன்.